வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இன்று ஷி ஜின்பிங் உடன் சந்திப்பு. அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்தியில் உக்ரைனின் நம்பர் 1 டீசல் சப்ளையராக மாறிய இந்தியா. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை நடத்த தயார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர். எந்த நாட்டையும் இந்தியா எதிரியாக கருதுவதில்லை, ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஜெய்சங்கர். உக்ரைன் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி. பாகிஸ்தானின் இலக்குகளை தாக்கியது எப்படி? விமானப்படை வெளியிட்ட புதிய தகவல். இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணம் நடத்திய பின் அதனை முடித்துக் கொண்டு சீனாவுக்கு புறப்பட்டார். சீனாவின் தியான்ஜியான் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்று மற்றும் நாளையன்று 2 நாட்கள் நடக்கின்றது. இதில் பிரதமர் மோடி, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டுக்கு சமாந்தரமாக மோடி சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேச உள்ளார். அவர் சீனாவை சென்றடைந்த போது அவருக்கு அந்த நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் கோரிக்கையினை ஏற்று சென்றுள்ள அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் இன்று ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதியுடனான சந்திப்பு நாளை திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியா மீது அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகின்றது. இதில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 7 ஆண்டுக்கு இடைவெளிக்கு பின்னர் சீனா சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்காவிடமிருந்து 50% வரிகளை எதிர்கொண்டாலும் இந்தியா அமைதியாக உக்ரைனின் மிகப்பெரிய டீசல் சப்ளையராக மாறியுள்ளது. உக்ரைனின் எண்ணெய் சந்தை பகுப்பாய்வு நிறுவனமான நாப்டோரோனோக்கின் கூற்றுப்படி ஜூலை 2025 உக்ரைனின் மொத்த டீசல் இறக்குமதியில் 15.5% இந்தியா வழங்கியது. இது வேறு எந்த நாட்டையும் விட அதிகம். தினசரி விநியோகம் சராசரியாக 2700 டன்களாக இருந்தது. இது ஜூலையை இந்த ஆண்டு இந்தியாவின் வலுவான ஏற்றுமதி மாதங்களில் ஒன்றாக மாற்றியது. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் உக்ரைனின் டீசல் விநியோகத்தில் இந்தியாவின் பங்கு 10.2% கடுமையாக உயர்ந்தது. இது 2024ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் வரும் 1.9% இருந்தது. இந்த டீசல் உக்ரைனை எவ்வாறு அடைகின்றது? ருமேனியாவிலிருந்து டானூப் வழியாகவும் துருக்கியில் உள்ள ஒபெட் முனையம் வழியாகவும் இந்திய டீசலின் பெரும்பாலானவை உக்ரைனை அடைந்ததாக கூறப்படுகிறது. ஜூலை மாதத்தில் உக்ரைனுக்கு டீசல் ஏற்றுமதி செய்த நாடுகள் ஸ்லோவாக்கியா 15%, கிரீஸ் 13.5%, துருக்கி 12.4% மற்றும் லிதுவானியா 11.4% ஆகியவை பிற குறிப்பிடத்தக்க சப்ளையர்களாகும். இவை எல்லாவற்றையும் விட இந்திய ஏற்றுமதி அதிகம். இந்தியாவின் செங்குத்தான வளர்ச்சி பாதை அது மற்றவற்றிலிருந்து வேறுபடுகிறது. உக்ரைனிய ஆராய்ச்சி நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்ட ஆய்வாளர்கள் இந்த ஏற்றுமதிகளில் ஒரு பகுதி ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட டீசலையும் உள்ளடை இருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் அதிகாரப்பூர்வ தரவு வெளியிடப்படவில்லை. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா விமான தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லையோர கிராமங்களை குறிவைத்து தாக்க முற்பட்டது. பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய செயலை இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் முறியடித்தது. 3 நாட்களுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த மோதல் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதை அடுத்து முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட திட்டமிட்ட இந்தியா அந்த நாட்டுக்கு எதிரான அனைத்து உறவுகளையும் துண்டித்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக அறிவித்தது. இதனால் அரண்டு போயுள்ள பாகிஸ்தான் இந்தியாவிடம் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருப்பதாக கூறி வருகின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் பேசிய போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது காஷ்மீர் விவகாரம் உட்பட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு அனைத்து விஷயங்களையும் பேசுவது அல்ல. பாகிஸ்தானுடன் காஷ்மீர் மற்றும் தீவிரவாதம் பற்றி மட்டுமே பேச முடியும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. சர்வதேச உறவுகளில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அவர் அது பற்றி மேலும் தெரிவித்த போது, இந்தியா எந்த நாட்டையும் எதிரியாக கருதுவதில்லை. எங்களுக்கு மக்கள், விவசாயிகள், சிறு வர்த்தகர்கள் நலன்கள் மிகவும் முக்கியமானவை. சர்வதேச உறவுகளின் நிரந்தர நண்பரோ எதிரியோ இல்லை, நிரந்தர நலன் மட்டுமே உள்ளது. உலகம் புதிய சவால்களுடன் வெகு வேகமாக மாறி வருகின்றது. சுயசார்பு என்பது விருப்பமல்ல, தேவையானதாக மாறிவிட்டது என்பதே தெளிவாகிறது. தற்போதைய வாழ்வின் நிர்பந்தமாகவும் ஆகிவிட்டது. நமது நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு இவை இரண்டிற்கும் தற்சார்பு என்பது அவசியமாகிறது.
2014ஆம் ஆண்டு பாதுகாப்பு துறையின் நமது ஏற்றுமதி என்பது 700 கோடிக்கும் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது 24,000 கோடியாக எட்டி சாதனை படைத்துள்ளது. இறக்குமதியாளராக மட்டும் அல்லாமல் இந்தியா ஏற்றுமதியாளராக மாறிவிட்டதையே இதை காட்டுகின்றது. எந்த ஒரு எதிரி அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க வான் பாதுகாப்பு கேடியும் தற்காப்பு மற்றும் தாக்குதல் பாகங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது நாம் பார்த்தது போல இன்றைய போர்களில் வான் பாதுகாப்பு திறனின் முக்கியத்துவம் பெருமளவில் அதிகரித்துள்ளது. இதுபோன்ற சூழலில் சுதர்ஷன் சக்ரா திட்டம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார். சுதர்சன் சக்ரா என்பது இந்தியாவின் வருங்கால வான் பாதுகாப்பு கேடயமாகின்றது. இது பல்வேறு வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளின் ஒருங்கிணைக்கப்பட்ட வடிவமாகும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றது. இதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அத்துடன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சாத்தியமான மாற்று சந்தைகளையும் வெளிநாடுகளில் இந்தியா தேடி வருகின்றது. இந்த விஷயத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இந்திய வெளியுறவுத்துறையால் செய்யப்படுகின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில் பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டன் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எலினாவில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திய ஜெய்சங்கர் இருநாட்டு உறவு, உக்ரைன் ரஷ்யா போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கருத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்களை பின்லாந்துக்கு ஏற்றுமதி செய்வது பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது. ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உடன் தொலைபேசியில் இன்று உரையாடியிருந்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்காக ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு நன்றி. நடந்து வரும் மோதல், அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் குறித்து நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். போர் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா முழு ஆதரவை வழங்குகின்றது என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக இந்தியா மே மாதம் நடத்திய ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து புதிய விவரங்களை இந்திய விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி நேற்று பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் 4 நாட்களிலேயே மண்டியிட்டது என்றும் இந்த தாக்குதலில் இந்தியா முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியதாக விமானப்படை துணை தளபதி நர்மதேஸ்வர் திவாரி தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, ஆபரேஷன் சிந்தூரில் 50க்கும் குறைவான ஆயுதங்களை பயன்படுத்தியே நாம் தாக்குதல் நடத்தினோம். அதில் தாக்குப்பிடிக்க முடியாமல் தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியது. பாகிஸ்தானை மண்டியிட வைத்து முழுமையான ஆதிக்கத்தை அடைய முடிந்தது எங்களுக்கு ஒரு முக்கிய படிப்பினையாக இருந்தது. இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. நாங்கள் ஒவ்வொரு ஆயுதத்தையும் கணக்கில் எடுத்துக் கொண்டோம். அது எங்கள் திட்டமிடுபவர்கள் மற்றும் செயற்படுத்தியவர்களின் திறனை வலிமையாக ஒப்புக்கொள்வதாகும். 1971ஆம் ஆண்டு போரில் தாக்குதலுக்கு ஆளாக பாகிஸ்தான் சில இலக்குகள் கூட ஆபரேஷன் சிந்தூரில் எங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. அந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தினோம். போரை தொடங்குவது எளிது, ஆனால் முடிப்பது கடினம். அதை மனதில் வைத்திருப்பது முக்கியமானது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், தாக்குதல் திட்டமிடலில் முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு வழங்கப்பட்டதுதான். தாக்குதலின் போது துல்லியமான இலக்கு வைப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் இது மிகவும் ஆபத்தானது. இலக்கு தொலைதூரத்தில் இருப்பதால் இணை சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதில் பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்களும் அடங்கும். ஆனால் எமது துல்லிய திட்டமிடலால் எந்த விதமான இணை சேதமும் இல்லாமல் பார்த்து கொண்டோம். இது எளிதான விஷயம் அல்ல. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இந்த நோக்கம் பாகிஸ்தானுக்கு சரியான செய்தியை வழங்குவதுதான். அதை சரியாகவே நாம் செய்தோம் என்று அவர் கூறினார்.